வேதாகம கல்லூரிக்கு வரவேற்கிறோம். 6 வார காலத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் வேதத்தை இவ்விதமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபித்தீர்கள், அதற்காகவும் நன்றி செலுத்த விருப்பப்படுகிறேன். இன்னும் 1-2 வாரங்களில் ஒரு சில படங்களையும் உங்களுக்கு காண்பிக்க காத்திருக்கிறேன். இன்று எங்களோடு புதிதாக இணைந்திருக்கும் எல்லா விசுவாசிகளையும் நான் மிக அன்போடு இந்த பாட நேரத்திற்கு வரவேற்கிறேன். நீங்கள் கலந்து கொண்டதை குறித்து நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரி ஒரு அருமையான பாடலை பாடினார்கள். அதில் ஒரு வரி என்னை மிகவும் கவர்ந்தது. தேவ வசனத்தை கேட்போம், தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவோம், தேவ சாயலில் மாற்றம் அடைவோம். அதுதான் இந்த வேத பாடத்தின் நோக்கம். தேவ வசனத்தை கேட்போம், தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவோம், தேவ சாயலில் மாற்றம் அடைவோம். இதை மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காண்பிக்கும் ஒரு சங்கீதம் 119. நான் சங்கீதம் 118 முடிவடைந்த பிறகு நான் நினைத்தேன், இந்த சங்கீதம் 119 ஸ்கிப் பண்ணி விடலாமா, இதை விட்டுவிட்டு நாங்கள் மற்ற சங்கீதங்களை படித்து முடிக்கலாமா என்று நினைக்கும் பொழுது நான் சொன்னேன், இல்லை, அது நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயம். நாங்கள் இந்த சங்கீதத்தை வசனம் வசனமாக பார்க்காவிட்டாலும் 176 வசனங்கள், இதன் முக்கிய கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். நான் இந்த சங்கீதத்துக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு தேவ வசனத்தின் மகிமை. இன்னும் ஒரு வார்த்தையை கூட்டி இருக்கலாம், தேவ வசனத்தின் அருமை, தேவ வசனத்தின் மகிமை. நான் ஒரு பழக்க வழக்கமாக இந்த சங்கீதத்தை மாசத்துக்கு ஒரு முறையாவது அப்படியே 176 வசனங்களையும் வாசிப்பேன். என்னுடைய உற்சாகத்திற்காக, என்னுடைய பக்தி விருத்திக்காக. அப்படி விசேஷமாக ஊழியம் செய்யும் சகோதரர்கள் சகோதரிகள், நீங்களும் அதை கடைபிடித்தால் அது உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும். குறைந்தளவில் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த முழு அதிகாரத்தையும் தியானத்தோடு வாசிப்பது, ஜெபத்தோடு வாசிப்பது, அது எங்களுடைய ஊழியங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். தேவ வசனத்தின் அருமை, தேவ வசனத்தின் மகிமை. இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். தேவ வசனத்தை நேசித்தல் எதற்கு சமம்? தேவனை நேசித்தலுக்கு. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று எப்படி தெரியும்? அது நான் சும்மா வார்த்தைகளால் சொல்லலாம். எப்படி தெரியும் நான் தேவனை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் என்று? அவருடைய வசனத்தை நான் நேசிக்கும் பொழுது. அது இந்த சங்கீதத்தில் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் மிகவும் தேவ வசனத்தை நேசித்தான். இங்கே 2 வசனங்களை உங்களுக்கு உதாரணமாக எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். 132ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். அதாவது தேவனுடைய குணத்தை நேசிக்கிறவர்கள், தேவனை நேசிப்பவர்கள். அதே சங்கீதத்தில் 97ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, உமது வேதத்தில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். அந்த எவ்வளவு என்ற வார்த்தையை கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது அளவிடப்பட முடியாத ஒரு அன்பு, ஒரு பாசம். அளவிடப்பட முடியாத அன்பு, பாசம். அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? தேவனை நேசிப்பது தேவ வசனத்தை நேசிப்பதற்கு சமம். அதை இந்த 2 வசனங்களிலிருந்து நீங்கள் கண்டு கொள்ள முடியும். இப்ப ஒரு கேள்வி, இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்?
இதற்கு ஒரு திட்டவட்டமான பதிலை எங்களால் சொல்ல முடியாது. 3 பெயர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. எஸ்ரா என்பவர் இதை எழுதியிருக்கக்கூடும், எரேமியா தீர்க்கதரிசி இதை எழுதி இருக்கக்கூடும், இல்லாவிட்டால் தாவீது. நீங்கள் இந்த வேத நிபுணர்களுடைய புத்தகங்களை வாசித்தால் ஒவ்வொருவரும் ஒரு நபரை முக்கியப்படுத்துவார்கள். ஒருவர் சொல்வார் இது எஸ்ரா எழுதியது, மற்றவர் சொல்வார் இல்ல இல்ல இது எரேமியா எழுதினார், மற்றவர் சொல்வார் இல்ல இல்ல இது தாவீது எழுதினார் என்று. முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டிய காரியம், இந்த அதிகாரத்தை எழுதியவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாரோ ஒரு தேவ மனிதனை பாவித்து இந்த மிக அருமையான சங்கீதத்தை நமக்கு எழுத்துருவில் கொடுத்திருக்கிறார். மறக்க முடியாத விதத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. அதை நான் ஏன் கூறுகிறேன்? எபிரேய அகர வரிசையில், அதாவது அல்பபெட் என்று சொல்வோம், 22 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 22 எழுத்துக்களும் பாவிக்கப்பட்டு 8 வசனங்கள் உள்ளடங்கிய 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் அதை அவதானிக்கலாம். 8 வசனங்களாக இது பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவின் தலைப்பில் ஒரு எபிரேய அகர வரிசை எழுத்து போடப்பட்டுள்ளது. அப்ப நாங்க ஒரு கேள்வியை கேட்கணும், ஏன் அப்படி இது எழுதப்பட்டது? ஒரு முக்கிய காரணம், இந்த முழு அதிகாரத்தையும் மனப்பாடம் செய்வதற்காக. எவ்வளவு ஆச்சரியம்! தேவ ஆவியானவர் இவ்விதத்தில் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த முழு அதிகாரத்தையும் மனப்பாடம் செய்வதற்கு. நான் பணிபுரியும் ஒரு சபையில் இதை நாங்கள் இப்பொழுது ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு சபையாக சில தேவ வசனங்களை நாங்கள் மனப்பாடம் செய்ய போகிறோம். அது ஒரு நல்ல தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் உங்களுடைய சபைகளிலும் கொண்டு வந்தால் அது மிக அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு வசனத்தை, 2 வசனங்களை மனப்பாடம் செய்வது. அடுத்த ஸ்லைடில் இந்த சங்கீதம் 119 தேவ வசனத்திற்கு வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வைத்தே நாங்கள் ஒரு முழு பாடத்தை செய்ய முடியும், ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த வித்தியாசமான பெயர்கள் என்ன? நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து நீங்களே கண்டுபிடிக்கலாம். இந்த வார்த்தைகள் வரும்: சட்டங்கள், நியமங்கள், சாட்சிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், வாக்குறுதிகள். அதை நான் போட மறந்துவிட்டேன், அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். வாக்குறுதிகள், ப்ராமிசஸ், வாக்குறுதிகள். தேவ வசனத்தை நாங்கள் எப்படி விவரிக்க முடியும்? இந்த வார்த்தைகளை பாவிப்பதின் மூலமாக நாங்கள் தேவ வசனத்தை விவரிக்க முடியும். அது உங்களுக்கு நான் கொடுக்கும் ஹோம்வொர்க். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுதி அதன் அர்த்தத்தையும் எழுதி அந்த விதமாக நீங்கள் வேத வசனத்தை படிப்பது, பார்ப்பது. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தன்னை குறித்து சில அடையாளங்களை கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் நாங்கள் பாவிக்கும் வார்த்தை ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த சாமிஸ்ட். இதை யார் எழுதினார் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எழுதியவர் தன்னை குறித்தும் இன்றைய கிறிஸ்தவர்களை குறித்தும் கொடுக்கும் அடையாளங்கள் என்ன? ஐடென்டிட்டிஸ். இந்த அடையாளங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன் இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேணும். அது மல்கியா 3:17 ஆண்டவர் கூறுகிறார், அவர்கள் என்னுடையவர்கள். தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து என்ன சொல்றார்? அவர்கள் என்னுடையவர்கள். இந்த 2 வார்த்தைகளே
இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். எப்படி சொந்தமானோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டு நாங்கள் அவருக்கு சொந்தமானோம். நாங்கள் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நிச்சயமாக பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாங்கள் அவருக்கு, எங்கள் தேவனுக்கு நாங்கள் சொந்தமானவர்கள். தேவன் பெருமையோடு சொல்றார், அவர்கள் என்னுடையவர்கள். இன்று எங்களோடு கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கூறும் வார்த்தைகள் என்ன? இவர்கள் என்னுடையவர்கள். அதை வைத்து மையமாக வைத்து பாருங்கள், சங்கீதக்காரன் என்ன கூறுகிறார்? 94ஆம் வசனத்தில், நான் உம்முடையவன். இந்த ரெண்டுமே எங்களுக்கு இன்று போதும். இதற்கு மேலாக வேற எதையும் நாங்கள் படிக்க அவசியம் இல்லை. சங்கீதக்காரனுடைய பதில், உற்சாகமான பதில், நான் உம்முடையவன். ஐ ஆம் யோர்ஸ் ஓ லார்ட். தேவன் என்ன சொன்னார்? யூ ஆர் மைன். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். சோ இந்த ரெண்டையும் நாங்கள் எங்களுடைய வேதத்தில் கோடிட்டு கொண்டு நாங்கள் அதை கவனமாக பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நான் இங்கே சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் இதை குறித்து இன்னும் தியானிக்கும் பொழுது இதை நாங்கள் எங்களுடைய PDF-இல் உள்ளடக்கி உங்களுக்கு அனுப்பி வைப்போம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, நாங்கள் தாவீதுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் தாவீதுக்கு சொந்தமானவர்கள். 1 நாளாகமம் 12:18. இது இஸ்ரவேல் நாட்டில் ஒரு உள்நாட்டு யுத்தம், கலகம். அந்த நேரத்தில் ஒரு தளபதி தாவீதை பார்க்க வருகிறார். அப்பொழுது தாவீது ஒரு கேள்வியை கேட்கிறார், பொருத்தமான கேள்வி. நீங்கள் யாருக்கு சொந்தம்? நீங்கள் சவுலுக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா? அப்பொழுது அந்த தளபதி கொடுத்த பதில், நாங்கள் தாவீதுக்கு சொந்தமானவர்கள். அதுவும் ஒரு மிக அருமையான வார்த்தை. அதை இன்றைய மொழியில் நாங்கள் சொல்ல போனால், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அதே போல் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், நாங்கள் இருக்கும் சபையில் சபை தலைவர்களுக்கு நாங்கள் சொந்தம். அந்த சபை தலைவர்களுக்கு நாங்கள் சொந்தம். அப்ப இதை நாங்கள் 3 விதத்துல பார்க்க வேண்டும். ஒன்று, ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொல்றார்? அவர்கள் என்னுடையவர்கள். நாங்கள் என்ன பதிலை மறுமொழியாக கொடுக்கிறோம்? நான் உம்முடையவன். அதே சமயத்தில் நாங்கள் சொல்றோம், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். நாங்கள் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு சொந்தம் என்று அந்த தலைவர்களுடைய பெயர்களை நீங்கள் எடுத்து சொல்ல முடியும். சோ இதையே வைத்து நீங்கள் ஒரு தனி பிரசங்கத்தை கொடுக்க முடியும் உங்களுடைய மக்களுக்கு உற்சாகமாக. சரி, இப்பொழுது சங்கீதக்காரனின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். We are going to look at the identities of the psalmist. Okay, அதுல earlier slide, முந்தைய ஸ்லைடு, A என்ற எழுத்தை வைத்து நாங்கள் சொல்லக்கூடிய முதலாம் காரியம், சங்கீதக்காரன் கூறுகிறான், நான் பரதேசி. ஆங்கிலத்தில் all the letters I am going to give you begin with the letter S. அதுதான் ஆங்கிலத்தில் வேதத்தை கற்றுக்கொள்வதில் இருக்கும் அருமை, அலிட்டரேஷன் என்று சொல்வோம். அதை வைத்து மிக திறமையாக நாங்கள் வேத பகுதிகளை படிக்க முடியும். ஐ எம் a stranger. நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன். அது 19ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். 1 பேதுரு 1:2 இது இன்னும் எங்களுக்கு விபரமாக்கப்பட்டுள்ளது. பூமியில் நான் நிலையற்றவன், நான் நிரந்தரமானவன் அல்ல. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஏனென்றால்
எல்லா மக்களும் இந்த பூமியில் வாழும் நாட்களில் என்ன செய்கிறார்கள்? பூமியில் தங்களுக்கென்ற ஒரு பேரை நிலைநாட்ட முயற்சி எடுக்கிறாங்க. நிலங்களை வாங்குறாங்க, வீடுகளை கட்டுறாங்க, கட்டிடங்களை கட்டுறாங்க, ஞாபக சின்னங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. தாங்கள் மறக்கப்படக்கூடாது, மற்றைய சந்ததி அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படி செயல்படுறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அந்த விதமாக செயல்பட முடியாது. எங்களுக்கு வீடு அவசியம், எங்களுக்கு ஒரு நிலம் இருந்தால் மிக நல்லது. ஆனால் அது எங்களுடைய அடையாளம் அல்ல. நாங்கள் பரதேசிகள். இந்த பூமியில் நாங்கள் நிலையற்றவர்கள். எங்களுக்கு இங்கே ஒரு நிரந்தரமான இடம் இல்லை. எங்களுடைய நிரந்தரம் பரலோகத்தில் தான் உண்டு, இந்த பூமியில் அல்ல. 1 பேதுரு 1:17 பேதுரு இப்படி சொல்றார், இங்கே, அதாவது இந்த பூமியில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்ப நாங்க இந்த பூமியில் வாழும் நாட்களில் எங்களுக்கு ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். ஏன் தேவ பயம் இருக்க வேண்டும்? இந்த பூமியிலிருந்து எங்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் வருது. எங்களை பாவத்திற்குள் தூண்டும் வழிநடத்தும் சோதனைகள் வருது. எங்கள் கிறிஸ்தவ அடையாளத்தை நாங்கள் இழந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நடக்கும்படியான சோதனைகள் வருது. இந்த சோதனைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கிறோம். இந்த சோதனைகளை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். அந்த சோதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அந்த சோதனைகளுக்கு நாங்கள் விழக்கூடாது. சோ பேதுருவின் வார்த்தைகள் மிக பொருத்தமான வார்த்தைகள். இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் தேவ பயத்தோடு வாழ வேண்டும். எங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. நாங்கள் பரதேசிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் நாங்கள் எப்பொழுதும் கேட்கும் ஒரு கேள்வி, இது எங்களுக்கு அவசியமா? இந்த பொருள் எனக்கு அவசியமா? இந்த சாமான் எனக்கு அவசியமா? இது எனக்கு அவசியமா என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். நாங்கள் பரதேசிகள். இப்ப அடுத்த ஸ்லைடில் 2ஆம் அடையாளம், நான் பாவி. நான் பாவி. சங்கீதக்காரன் அதை ஏற்றுக்கொள்றார். நான் பாவி. So the second S word in English, we are not only strangers, we are sinners. நாங்க பாவிகள். சங்கீதக்காரனிடத்தில் காணப்பட்ட பாவங்கள் தான் என்ன? நான் 3 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் இந்த சங்கீதத்தை திரும்ப 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 வாசிக்கும் பொழுது. 38ஆம் வசனத்தில் பொருள் ஆசை. அதோடு நாங்கள் இந்த வார்த்தையும் சேர்த்துக் கொள்ளலாம், பண ஆசை. இந்த ரெண்டும் எங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் காரியங்கள். பொருள் ஆசை, பண ஆசை. ஒரு ஏழையை நீங்கள் விசாரித்து பார்த்தால் அவர் என்ன சொல்வார்? ஐயா, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். நாங்கள் அதை பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம் அது. நான் ஏழைகளுக்கு மிகவும் இறங்கி உதவி செய்யும் ஒரு நபர் தேவ கிருபையால். சோ அவர்களுக்கு கூட இந்த பொருளாசை, பண ஆசை இருக்கின்றது. ஏன்? எங்கள் பாவ சுபாவத்தின் காரணமாக. எங்கள் பாவ சுபாவத்தின் காரணமாக. சோ மேற்கு நாடுகளில் வாழும் எங்களுக்கு இது எவ்வளவோ முறை கூட்டப்பட்டிருக்கு, இந்த பொருளாசை, இந்த பண ஆசை. 39ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், நித்திய பெருமதி இல்லாத பயனற்ற காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது. அதற்கு அவர் பாவிக்கும் ஒரு வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை, மாயை. எல்லாம் மாயை. அதை என்னுடைய மொழியில் நான் சொல்ல போனால், நித்திய பெருமதி இல்லாத பயனற்ற காரியங்கள். அருமையானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த காரியத்தில், இந்த உறவில் ஒரு நித்திய பயனுண்டா? நித்திய பயனுண்டா?
அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும், அதற்கு பதில் கொடுக்கப்பட வேண்டும். Is there eternal value in this particular activity? Is there eternal value in this relationship? ரெண்டு முக்கியமான கேள்விகள். அதை ஒரு வார்த்தையில் சங்கீதக்காரன் சொல்றார், மாயை. மாயை. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு 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 சவாலாக அமைந்தது, ஒரு பாவியின் அறிகுறி. மூன்றாவது, நாங்கள் எல்லாம் இதில் ஒன்றிணங்கலாம். 67ஆம் வசனத்துல சொல்றார், நான் வழி தப்பி நடந்தேன். நான் வழி தப்பி நடந்தேன். அதை 176ஆம் வசனத்திலும் உறுதிப்படுத்துகிறார். காணாமற் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன். இங்கே நாங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும், சங்கீதக்காரனுடைய நேர்மை. He was very honest, brutally honest. தம்மை குறித்து அவர் எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய பாவங்களை எடுத்து சொல்றார். இந்த அதிகாரத்தை கவனமா வாசித்தா தான் நீங்க இதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டா இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, சும்மா வாசித்து போவீங்க, அவ்வளவுதான். எனக்கு பொருளாசை இருக்கு, எனக்கு பண ஆசை இருக்கு, நித்திய பெருமதி இல்லாத காரியங்களில் ஈடுபடுகிறேன், நித்திய பெருமதி இல்லாத உறவுகளில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன், நான் வழி தவறி போன ஆடு. சோ அதனால் சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார் 10ஆம் வசனத்தில். உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதேயும். ஐயோ ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில், பரதேசியாக வாழும் நாட்களில் உம்முடைய கற்பனையை விட்டு நான் வழி தப்ப கூடாது, வழி தவறி போகக்கூடாது. 110ஆம் வசனத்தில் அவர் ஒரு உறுதி வாக்கை கொடுக்கிறார், உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். அதனால்தான் நீங்கள் அந்த அடியில் பார்த்தால் 3 வார்த்தைகளை நான் போட்டிருக்கிறேன். 10ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம், 176ஆம் வசனத்தில் பாவ அறிக்கை, 110ஆம் வசனத்தில் உறுதி வாக்கு. So there is a prayer, there is a confession and there is a resolution. அந்த மூன்றையும் இந்த ஒரு குறிப்பில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்களுக்கு எவ்வளவு பொருத்தமானது. உங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது, என்னை பற்றி நான் சொல்லலாம். மிக எளிதில் வழி தவறி விழக்கூடிய ஒருவன் நான். நான் ஜனவரி மாதத்தில் பனிக்கட்டியில் நான் சறுக்கி கீழே விழுந்து நான் காயமடைந்தேன். அந்த தினத்திலிருந்து எனக்கு ஒரு பயம், நான் சறுக்கி விழக்கூடாது, நான் சறுக்கி விழக்கூடாது. அது என்னுடைய சரீரத்துக்கு ஆபத்தை கொண்டு வரும், தலைக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் மிக கிருபையாக என்னை காத்தார், பெரிய காயங்களிலிருந்து ஆண்டவர் என்னை காத்தார். ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் அப்படி சறுக்கி விழக்கூடாது. சறுக்கி விழுவது மிக 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 சுலபம், மிக சுலபம். சோ நாங்கள் ஜெபிக்க வேண்டும், உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதேயும். நாங்கள் வழி தவறி போகும் நேரத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேனே, ஆண்டவரே என்மேல் இறங்கும். ஆண்டவருக்கு ஒரு உறுதி வாக்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது என்னது? உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். நான் உம்முடைய வசனத்தின்படிதான் நான் வாழப் போகிறேன். அதை நான் கை கொள்ளுவேன், அதை நான் கைவிட மாட்டேன். இதை எல்லாவற்றையும் ஏசாயா 53:6 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே தீர்க்கதரிசி இவ்விதமாக கூறுகிறார், நாம் எல்லாரும். அதை சுற்றி ஒரு வட்டத்தை போடுங்க. நாம் எல்லாரும், ஆங்கிலத்தில் all of us, நாங்கள் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி பிரிந்து, வழி தவறி போன ஆடுகள் நாங்கள் எல்லாரும். நாங்கள் பாவிகள், அதை மறந்துவிடக் கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் இன்னும் பாவிகள்.
மிக எளிதில் நாங்கள் சறுக்கி விழக்கூடியவர்கள். அதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் ஒரு கேள்வி, எப்படி வழி தவறி போகிறோம்? 9 காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதையே நீங்கள் ஒரு தனிப்பாடமாக கற்றுக் கொடுக்க முடியும். இந்த ஒரு ஸ்லைடை வகித்து நீங்கள் ஒரு முழு பாடத்தை தயார் செய்ய முடியும். அஞ்சனா சகோதரி மிக அழகாக எங்களுக்கு வழி தவறி போன ஒரு ஆட்டின் படத்தையும் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். மிக திறமையாக செயல்பட்டு எங்களுக்கு திறமையான படங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதன் மூலமாக இந்த பாடத்தை இன்னும் மேன்மைப்படுத்துகிறார்கள். சரி, கேள்வி, எப்படி வழி தவறி போகிறோம்? முதலாவது பிழையான உபதேசங்கள். அதனால்தான் நாங்கள் ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த பாடங்களின் ஒரு நோக்கம் ஆரோக்கிய உபதேசங்கள், சவுண்ட் டாக்டரின். அது இல்லாவிட்டால் மிக எளிதில் நாங்கள் வழி தவறி போவோம். எவ்வளவோ கதைகளை நான் கேட்டேன் இலங்கையில் இருக்கும் பொழுது. எவ்வளவு பேர் வழி தவறி போயிருக்கிறார்கள் பிழையான உபதேசங்களின் காரணமாக. இரண்டாவது, பிழையான முன்மாதிரிகள், ராங் எக்ஸாம்பிள்ஸ். நாங்கள் முன்மாதிரிகளை தெரிந்தெடுக்கும் பொழுது நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ரகசிய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நடிக்கலாம், நாங்கள் எல்லாரும் நடிக்கலாம். நான் வெள்ளிக்கிழமையில் ஒரு இல்லத்தில் ஒரு உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நாங்கள் எல்லாரும் முகமூடி போட்டு நாங்கள் நடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால அது எவ்வளோ பேர் ஏமாற்றம் அடைந்து போகிறார்கள். இந்த முன்மாதிரிகளை நாங்கள் தெரிந்தெடுக்கும் பொழுது நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சமாவது அறிந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய செய்திகளில், உபதேசங்களில் என்னுடைய வாழ்க்கையை குறித்து வெளியரங்கமாக நான் கதைப்பேன். என்னுடைய தோல்விகள், என்னுடைய பிளவீனங்கள், என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய பயங்கள், இவற்றை பற்றி நான் வெளியரங்கமாக எடுத்து சொல்வேன். ஏன்? நான் ஒரு மனிதன். நான் தேவதூதன் அல்ல. நான் உங்களைப் போல ஒரு சாதாரண மனிதன், உங்களில் ஒருவன். நான் உங்களில் ஒருவன். யாரும் என்னை ஒரு உயர்ந்த இடத்தில் போடக்கூடாது. People must not put me on a pedestal. அதுதான் இந்த இரண்டாம் காரியம், பிழையான முன்மாதிரிகள். அதோடு சம்பந்தப்பட்ட மூன்றாம் காரியம் பிழையான நண்பர்கள், உறவுகள். நாங்கள் ஏன் வழி தவறி போகிறோம்? பிழையான நண்பர்கள், அவர்களுடைய செல்வாக்கு, பிழையான உறவுகள். பிழையான உறவுகள் இருந்தால் அது துண்டிக்கப்பட வேண்டும். போன வியாழக்கிழமையில் ஒரு சபையின் மூப்பர், ஏதோ ஒரு உறவு, அதை மனைவி கண்டுபிடித்து எனக்கு ஒரு கால் கொடுத்து, நீங்க வந்து கதைக்கணும், இவரோட கதைக்கணும், இவர் ஒரு மூப்பர், இவர் ஏன் இப்படி நடக்கிறார் என்று நான் ஆரம்பத்தில் அவரோடு தனிமையாக பேசினேன். பிறகு மனைவியின் முன்பாக அவரை வைத்து நான் பேசினேன். நான் ஒரு வார்த்தையை திரும்ப 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 எடுத்து சொன்னேன். ஐயா, அந்த உறவை நீங்கள் துண்டிக்க வேண்டும். அந்த உறவோடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் வேண்டாம். நீங்கள் ஒரு மிக உயர்வான சபையில், உயர்வான இடத்தில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு மூப்பர், எல்லாரும் உங்களை பார்க்கிறாங்க. அதனால் துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகள் இருக்கா? துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகள் இருக்கா எங்களுடைய வாழ்க்கையில்? எங்களுக்கு நன்மை செய்யாத, எங்களை வழி தவறி போக செய்ய வைக்கும் உறவுகள், இது எங்களுக்கு வேண்டாம். இது எங்களுக்கு வேண்டாம். துண்டிக்க வேண்டும். டெர்மினேட், எலிமினேட். நான்காவது, பிழையான ஆலோசனைகள்.
பிழையான ஆலோசனைகள், ராங் அட்வைஸ். நாங்கள் வழி தவறி போவதற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் பிழையான ஆலோசனைகள். நாங்கள் யாரிடம் ஆலோசனைக்காக செல்கிறோம்? கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆவிக்குரியவர்களிடம் போக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களில் ஒரு ஒரு ஆரோக்கியம் இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ நாங்கள் ஆவிக்குரியவர்களிடம் ஆலோசனைக்காக செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் மிக எளிதில் வழி தவறி போவோம். 5வது பிழையான ஊக்குவித்தல், ராங் மோட்டிவேஷன்ஸ். மக்கள் எங்களை ஊக்குவிக்கிறார்கள், அது அது இயற்கை. மக்கள் எங்களை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் மக்கள் எங்களை பிழையான விதத்தில் ஊக்குவிக்க முடியும். பிழையான காரியங்களை செய்ய அவர்கள் எங்களை ஊக்குவிக்க முடியும். அந்த விதத்திலும் நாங்கள் வழி தவறி போகிறோம். இது விசேஷமாக வாலிபர்கள் மத்தியில் காணப்படும் ஒரு மிக பெரிய பலவீனம். யாரோ ஒருவர் சொல்வார், அடே வாடா, இன்னைக்கு நாங்க இங்க போவோம், இதை செய்வோம் என்று சொல்ல 2-3 பேர் உடனடியாக அவரை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். பிறகு எல்லாரும் ஒரு பெரிய குழிக்குள் விழ ஆரம்பிப்பார்கள். பிழையான ஊக்குவித்தல். அடுத்தது அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, பிழையான தீர்மானங்கள். இந்த முதல் 5 காரியங்களும் இருந்தால் பிழையான தீர்மானங்களை எடுப்பது மிக சுலபம், மிக சுலபம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளவோ தீர்மானங்களை எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும். ஸோ அந்த தீர்மானங்கள் தேவ பக்திக்குள் எங்களை வழிநடத்தும் தீர்மானங்களாக காணப்பட வேண்டும். ஸோ ஒரு தீர்மானத்தை குறித்து சந்தேகங்கள் வந்தால் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். நன்றாக சிந்தனை செய்து ஜெபத்தோடு தேவ வசனத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய ஆலோசனைக்காரரின் ஆலோசனைகளின்படி தீர்மானங்களை நாங்கள் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நாங்கள் ஏன் வழி தவறி போகிறோம்? பிழையான பாவ சிற்றின்ப கவர்ச்சிகள், காட்சிகள். பார்க்கக்கூடாத படங்களை பார்ப்பது, இது ஆண்களுக்கு இருக்கும் ஒரு மிக பெரிய சோதனை. பார்க்கக்கூடாத அசுத்த படங்களை பார்ப்பது, அதன் மூலமாக நாங்கள் வழி தவறி போகிறோம். எங்களுடைய மனது, எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. பிழையான பாவ சிற்றின்ப கவர்ச்சிகள், காட்சிகள். அடுத்தது பிழையான பாதைகள். பிழையான பாதைகளை தெரிந்தெடுத்து அந்த பாதைகளில் நடக்கும் பொழுது நாங்கள் வழி தவறி போகிறோம். இந்த பிழையான பாதைகளை குறித்து ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த பிழையான பாதைகள் எப்பொழுதும் மிக கவர்ச்சியாக தோன்றும். They are very attractive, these wrong paths. பிசாசு அந்த விதத்தில் தான் எங்களை ஏமாற்றுகிறான். இந்த பிழையான பாதைகள் மிக கவர்ச்சியாக தோற்றமளித்து நாங்கள் மயங்கி, அதை பார்த்து நாங்கள் மயங்கி நாங்கள் அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே சொன்னார் தானே, நரகத்தை நோக்கி செல்லும் பாதை விசாலமான பாதை. ஹெவி டிராபிக் ஆன் தட் ரோட். டிராபிக் நிரம்பிய பாதை, நரகத்தை நோக்கி செல்லும் பாதை. எல்லாரும் அந்த பாதையில தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாங்கள் நடவாமல், நாங்கள் நேர் பாதையில், நீதியின் பாதையில், சத்திய பாதையில் எப்பொழுதும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நான் போட்டிருக்கும் குறிப்பு, பிழையான பெறுமதிகள், ராங் வேல்யூஸ். ராங் வேல்யூஸ். நாங்கள் எப்படி வழி தவறி போகிறோம்? பிழையான பெறுமதிகள். நாங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? நாங்கள் எதை பெறுமதியாக கருதுகிறோம்? What is it that we value the most? தங்கத்தையா, நகையா, பணமா, பொருட்களா, பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்களா? எதை நாங்கள் மதிக்கிறோம்?
எதற்கு நாங்கள் அந்த உயர்வான இடத்தை கொடுக்கிறோம்? அதன் மூலமாக நாங்கள் வழி தவறி போகிறோம். சோ இது ஒரு சின்ன பட்டியல். இதற்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் கூட்டலாம். ஆனால் இது எங்களை சோதிக்க வைக்கும் ஒரு பட்டியல். ஓகே, திஸ் ஆர் செக்லிஸ்ட். நாங்கள் நேரத்துக்கு நேரம் இந்த பட்டியலை வைத்து எங்களையே சோதித்து பார்க்கலாம். நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். நான் அந்த ஆட்டை போல் வழி தவறி போய் அந்த பரிதாபமான நிலைமையில் நான் காணப்படக்கூடாது. மெய்ப்பன் என்னை தேடி வருவார், அது உண்மை. ஆனால் ஏன் நான் அந்த இடத்துக்கு முதல் போக வேண்டும்? ஏன் நான் அந்த குழியில் விழ வேண்டும்? நான் எச்சரிக்கையாக இருந்தால் நான் அப்படி விழ மாட்டேனே. ஸோ இது சங்கீதக்காரன் எங்களுக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை வார்த்தை. நான் பரதேசி, நான் பாவி. இப்போ மூன்றாம் அடையாளத்தை பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைடில். அவர் மூன்றாவதாக சொல்றார் மிக அழகாக, நான் உமது அடியேன். ஆங்கிலத்தில் எஸ்வர்ட், ஐ எம் யோர் சர்வன்ட், ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர், ஐ எம் அ சின்னர், ஐ எம் யோர் சர்வன்ட். என்னை இந்த அதிகாரத்தில் மிகவும் கவர்ந்த காரியம் இந்த காரியம்தான். நான் உமது அடியேன். இதை நாங்கள் 17ஆம் வசனத்தில் காண்கிறோம் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த அதிகாரத்தை கவனமாக வாசித்தால் 12 முறை சங்கீதக்காரன் தன்னை ஆண்டவருடைய அடியேன் என அழைக்கிறார். எனக்கு உண்மையாக சொல்ல போனால், யாராவது என்னை ஐயா நீங்க என்ன செய்றீங்கன்னு கேள்வி கேட்டா நான் சொல்ல விரும்பும் பதில் இந்த பதில் தான். நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருடைய அடிமை. ஆனா எல்லாரும் பாஸ்டர் என்று அழைக்கிறாங்க. அது அது வேதத்தின் அடிப்படையில் ஒரு சரியான வார்த்தை. ஆனால் இப்படி அழைக்கப்படுவது எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எங்களுக்குள் ஒரு தாழ்மையை உருவாக்கும் அடையாளம். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது அடியேன். ஸோ நாங்கள் இதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் 119 இருந்தே நாங்கள் திசை திருப்பப்பட மாட்டோம், இந்த அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். உமது அடியேன் உபதேசம், த லார்ட்ஸ் சர்வன்ட் தியாலஜி. ஸோ இதை குறித்து சில குறிப்புகளை கொடுக்க விருப்பப்படுகிறேன். முதலாம் குறிப்பு, இதை கிட்டத்தட்ட 3 முறை சங்கீதக்காரன் கூறுகிறார், உமது அடியேனுக்கு நன்மை செய்திடுவீர். அந்த நன்மை என்ற வார்த்தை. அப்போது, எப்பொழுது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யும் பொழுது, நான் வாழ்வடைந்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். பாருங்கள், எல்லாம் தேவ வசனத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யும் பொழுது நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்டு நான் தேவ வசனத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவேன். 65ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் கூறுகிறார், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனுக்கு நன்மை செய்திடுவீர். திரும்பவும் அந்த நன்மை என்ற வார்த்தையை பார்த்து கொள்ளுங்கள். உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய அடியேனுக்கு நீர் நன்மை செய்திடுவீர். 122ஆம் வசனத்தில் உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். சோ நாங்கள் இப்படித்தான் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமது அடியேனுக்கு நீர் நன்மை செய்திடுவீராக. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்தருளும். நன்மையாக எனக்கு நீர் துணை நில்லும். அப்பொழுது நான் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அது முதலாம் காரியம் இந்த உமது அடியேன் உபதேசத்தில். இரண்டாவதாக, உமது அடியேன் உமது விதிமுறைகளையே தியானிப்பேன். இங்கே சங்கீதக்காரன் கூறுகிறார், நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நீர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறீர். ஆனால்
கீழ்ப்படிவதற்கு என்னை தூண்டி விடுவதற்காக நான் முதலில் அந்த வசனங்களை தியானிக்க வேண்டும். தியானம். இந்த அதிகாரத்தில் தியானத்தை குறித்து எவ்வளவோ வசனங்கள் இருக்கு. நான் தியானிப்பேன், மெடிடேட். தியானிப்பேன் என்று சொன்னால் மிக சுலபமாக சொல்ல போனால் அதை குறித்து நான் ஆழமாக சிந்தனை செய்வேன். ஆழமாக சிந்தனை செய்வேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஒரு விசேஷித்த தன்மை என்று சொல்லலாம். ஒரு வார்த்தையை எடுத்து அதை ஆழமாக சிந்தனை செய்வது, வெவ்வேறு கோணங்களில் அந்த வார்த்தையை பார்ப்பது, அதன் மூலமாக அதை இன்னும் ஆழமாக ருசித்து பார்த்து அனுபவித்து என்னுடைய விசுவாச ஜீவியம் ஊக்குவிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இன்னும் மேன்மையாக ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகள். இன்று தியானிக்கும் கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிக 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 குறைவு. வேதத்தை ஏதோ ஓரளவுல வாசிக்கிறோம், ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, நான் தியானிக்கிறேனா? நேரம் எடுத்து, அவசரப்படாமல், நேரம் எடுத்து, கவன சிதறல் ஏற்படாமல் நான் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, தியானிக்கின்றேனா? கேட்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய கேள்வி. இப்ப மூன்றாவதாக இந்த உமது அடியேன் உபதேசத்தில் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வார்த்தையை நினைவிற் கொண்டருளும், அதனால் எனக்கு நம்பிக்கை தந்திருக்கிறீர். உமது அடியேனுக்கு நீர் எவ்வளவோ வசனங்களை கொடுத்திருக்கிறீர், வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர். ஐயோ ஆண்டவரே, தயவு செய்து அவற்றை நீர் நினைவு கூறும். நீர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை ஆண்டவரே நீர் உம்முடைய நினைவிற்குள் கொண்டு வாரும். ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். இது மனித பாஷையில் எழுதப்பட்டது, written in human language. நாங்கள் ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் எவ்வளவு சீக்கிரமாக அதை மறந்து விடுகிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, கொடுத்து 24 மணித்தியாலத்துல எல்லாத்தையும் மறந்து விட்டுறாங்க. பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க, நாங்க மறந்து விடுகிறோம். அதே போல் சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு சொல்றார், ஐயோ நீர் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை தயவு செய்து ஆண்டவரே மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் அந்த வாக்குறுதிகள் மூலமாக நீர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். யூ ஹவ் given me hope. இது எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். நம்பிக்கை. நம்பிக்கை இழந்து விட்டால் எங்களால் வாழ முடியாது. நம்பிக்கை இழக்கவே கூடாது. நீர் உம்முடைய அடியேனுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் உம்முடைய வாக்குறுதிகள் மூலமாக. இப்ப அடுத்த ஸ்லைடில் நான்காவதாக உமது அடியேன் உபதேசம், நான்காவதாக 76ஆம் வசனத்தின்படி, நீர் உம்முடைய அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்குறுதியின்படி உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. அநேக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆண்டவரால். இப்பொழுது அந்த வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியை சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு நினைவூட்டுகிறார். சங்கீதக்காரன் கவலையில் இருக்கிறார். கவலையில் இருக்கும் பொழுது யாராவது எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பேச வேண்டும். அதை மனதில் வைத்து சங்கீதக்காரன் இவ்விதமாக ஜெபிக்கிறார். 76ஆம் வசனத்தில், ஆண்டவரே நான் கவலையில் இருக்கிறேன், கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் இன்னும் ஆழமாக அடுத்த வார பாடத்தில் பார்க்க போகிறோம். உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. இதுதான் எங்களுடைய ஜெப பாஷையாக காணப்பட வேண்டும். இந்த வசனங்கள் எங்கள் ஜெப பாஷையாக காணப்பட வேண்டும். These words must constitute our prayer language. ஐந்தாவதாக, உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி. இப்ப பாருங்கள் அந்த கிருபை எப்படி செயல்படுது. சங்கீதக்காரன் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறார் ஜெபத்தின் அடிப்படையில். இப்பொழுது அந்த கிருபையினால் வழி நடத்தப்படுகிறார். உமது கிருபையின்படி என்னை வழி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய அடியேன் அறிவற்றவன்.
அவன் ஒரு முட்டாள் என்று கூட சொல்லலாம். அவன் சரியா சிந்திக்க மாட்டான். உமது அடியேன். அப்படிப்பட்ட அடிமைகளே தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதில் முக்கிய அடியேன் நான். அப்படிப்பட்ட முட்டாள் அடியேன். பெரிய அறிவு இல்லை. சோ சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபையினால் நான் வழிநடத்தப்பட வேண்டும். அந்த கிருபையின் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை எனக்கு இன்னும் அதிகமாக போதித்து தாரும். உமது கட்டளைகளை நான் எப்படி அதற்கு கீழ்ப்படியலாம் என்று அவற்றை எனக்கு இன்னும் அதிகமாக போதித்தரலும். எனக்கு போதித்தரலும். டீச் மீ போதித்தரலும். ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார். ஆனால் அந்த குணம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த குணம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஆறாவதாக, நான் உமது அடியேன். ஆண்டவருக்கு நினைவூட்டுகிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அங்கே முக்கிய வார்த்தை உணர்வுள்ளவனாக்கும். அதனால் தான் சிவப்பில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இது செயல் வினைகள். இது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். நான் டல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு மந்த மனம். ஐ ஹேவ் எ டல் மைண்ட். சரியான டல்லா இருக்கிறேன். விசேஷமா ஆவிக்குரிய காரியங்களை குறித்து. மற்ற காரியங்களை குறித்து ஐயோ நல்லா பேச எனக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எனக்கு ஒரு மந்த மனம். என்னை உணர்வுள்ளவனாக்கும். Give me an awareness, give me insight. அதுதான் இந்த ஜெபம். உணர்வுள்ளவனாக்கும், உணர்வை தாக்கும். அந்த மந்த குணத்தை எடுத்து போடும். ஏழாவது 135 வசனத்தின்படி, உமது அடியேன் மீது உமது முகத்தை பிரகாசிக்க செய்திடுவீர். உமது விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தந்தரலும். 2ஆம் முறையாக அவர் அதை ஜெபிக்கிறார். உம்முடைய விதிமுறைகளை, வேதத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர், அதை எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதித்தரலும். ஆனால் எனக்கு இந்த ஜெபத்தின் முதல் பகுதி எனக்கு சரியான விருப்பம். உமது அடியேன் மீது உமது முகத்தை பிரகாசிக்க செய்திடுவீர். The shining face of God upon his servant. தேவனுடைய முகம் ஒருபோதும் என்னிடத்திலிருந்து இன்னொரு திசைக்கு திரும்பி விடப்படக்கூடாது. தேவனுடைய முகம் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய முகம் என்னை குறித்து மிகவும் சந்தோஷம் உள்ள ஒரு முகமாக இருக்க வேண்டும். நான் தேவனை பிரியப்படுத்தும் ஒரு அடியேனாக காணப்பட வேண்டும். தேவன் என்னில் சந்தோஷமாயிருக்கிறார், என்னில் பிரியமாயிருக்கிறார். அதுதான் இந்த ஜெபத்தின் அர்த்தம். உம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும். Oh God, be pleased with me, be happy with me. அது எப்பொழுது நடைபெறும்? நாங்கள் அவருடைய சட்டத்தின்படி வாழும் பொழுதுதான். வேற எந்த முறையிலும் அது நடக்காது. அவருடைய சட்டத்தின்படி நான் நடக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய முகம் என்னை பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசிக்கும் முகமாக காணப்படும். எட்டாவதாக 140 வசனத்தில் நாங்கள் காண்கிறோம், உமது வாக்குறுதிகள் முற்றிலும் சோதித்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. உமது அடியேன் அவற்றை நேசிக்கிறேன். இங்கே எதை சங்கீதக்காரன் மேன்மை படுத்துகிறார்? தேவனுடைய வாக்குறுதிகள், ப்ராமிசஸ், முற்றிலும் சோதித்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், தேவ வாக்குறுதிகளை நாங்கள் நம்பலாம். தேவன் அதை எப்பொழுதும் நிறைவேற்றுவார். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தேவன். சங்கீதக்காரன் சொல்றார், நான் அதை என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். தேவ வாக்குறுதிகள் எப்பொழுதும் உண்மை. நான் அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதன்படி செயல்பட்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை.
God is the promise keeper. God is the promise maker. God is the promise keeper. ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் மாத்திரமல்ல, அதை பூர்த்தி செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அதனால் சங்கீதக்காரன் தேவனுடைய வாக்குறுதிகளை நேசிக்கின்றார். நாங்களும் அதோடு ஒன்றுபடுகிறோம் தானே. We love the promises of God. நாங்கள் எல்லாரும் தேவ வாக்குறுதிகளை நேசிக்கும் மக்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம், அவற்றை நாங்கள் நம்பலாம். தேவன் அதை பூர்த்தி செய்வார், பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவற்றை நாங்கள் நம்ப முடியும். இப்போ அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து இந்த உபதேசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அடுத்த ஸ்லைடில் 9வதாக நாங்கள் பார்க்கும் பொழுது, இது 176ஆம் வசனம். காணாமற் போன ஆட்டை போல் நான் வழி விலகி போய் விட்டேன். அது ஒரு நேர்மையான பாவ அறிக்கை. உமது அடியேனை, அங்கே பாருங்கள், திரும்பவும் அடியேன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. உமது அடியேனை தேடுவீராக. எங்கள் மெய்ப்பன் நாங்கள் சொல்லாமலே எங்களை தேடி வரும் மெய்ப்பன். மெய்ப்பனுக்கு தெரியும் எங்களுடைய மனித தன்மை, எங்களுடைய முட்டாள் தன்மைகள் மெய்ப்பனுக்கு தெரியும். அதனால் மெய்ப்பன் நாங்கள் சொல்லாமலே எங்களை தேடி வருவார். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு குழிக்குள் நாங்கள் விழுந்தாலும் எங்கள் மெய்ப்பன் எங்களை தேடி வரும் மெய்ப்பன். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அவ்விதமாக ஜெபிக்கிறார். ஐயோ, நான் இந்த குழியில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. இந்த குழி ஒரு இருண்ட குழி, இது ஒரு பயம் நிறைந்த குழி. இதிலிருந்து என்னால் வெளிவர முடியாது. நான் வெளிவர முயற்சி எடுக்கும் பொழுது நான் சறுக்கி திரும்பவும் கீழே தான் விழுகிறேன், இன்னும் ஆழமாக குழிக்குள் விழுகிறேன். நீர் என்னை தேட வேண்டும், என்னை தூக்கி எடுக்க வேண்டும். இதை இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், நான் விழுந்த குழியிலிருந்து நீர் என்னை தூக்கி எடுக்க வேண்டும். கண்டுபிடிப்பது ஒன்று, கண்டுபிடித்த பிறகு என்னை தூக்கி எடுப்பது இன்னும் ஒரு காரியம். அழகாக ஒரு ஜெபமாக சங்கீதக்காரன் அதை செய்கிறார். ஏனெனில் நான் உமது கட்டளைகளை மறக்கவில்லை. ஆண்டவரே, நீர் ஏன் இப்படி செயல்பட வேண்டும்? உம்முடைய கட்டளைகளை நேசிக்கும் அடியேன் நான். உம்முடைய கட்டளைகளை மறக்காத அடியேன் நான். ஆனால் நான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன், ஆனால் அவற்றை செயற்படுத்துவதில்லை. அதுதான் எங்களோட பிரச்சனை. அதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு கட்டளைகள் தெரியும், எல்லா கட்டளையும் தெரியும். எவ்வளவோ பைபிளை வாசித்திருக்கிறோம், எவ்வளவோ செய்திகளுக்கு செவி கொடுத்திருக்கிறோம். கட்டளைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதன்படி நாங்கள் செயல்படுகிறோமா? அதுதான் கேள்வி. நாங்கள் கண்டிப்பா சொல்ல வேணும், நான் உம்முடைய கட்டளைகளை மறக்கவில்லை, அதன்படி நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். அப்படி செயல்பட்டு கொண்டு வந்தால் நான் குழிக்குள்ள விழ அவசியம் இல்லை, குழிக்குள்ள விழ அவசியம் இல்லை, நான் காக்கப்படுவேன். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒத்துக்கொள்றார், நான் மறக்கவில்லை, ஆனால் அதன்படி செயல்படவில்லை, அதனால் தான் குழிக்குள் விழுந்திருக்கிறேன். இப்ப 10வதாக உமது அடியேன் உபதேசம். 10வது, உமது அடியேன் எவ்வளவு காலத்துக்கு காத்திருக்க வேண்டும்? என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீர் எப்போது தண்டிப்பீர்? இங்கே நாங்கள் சங்கீதக்காரனுடைய ஒரு பிரச்சனையை காண்கிறோம். அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்ட ஒருவர், சிவியர்லி பெர்சிக்யூட்டட். இதை நாங்கள் அடுத்த வாரம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல எத்தனிக்கும் காரியம், துன்பத்தின் நடுவில் சங்கீதக்காரன் விடுதலைக்காக காத்திருக்கிறார், விடுதலைக்காக காத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் தாமதமாக செயல்படுகிறார், உடனடியாக செயல்படாமல் தாமதமாக செயல்படுகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் இவ்விதமாக ஜெபிக்கிறார், உமது அடியேன் எவ்வளவு காலத்துக்கு காத்திருக்க வேண்டும்?
இது துன்புறுத்தலின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இன்று எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் அருமையானவர்கள், இந்த கேள்விக்குறியை வைத்து நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானே இந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன். உமது அடியேன் எவ்வளவு காலத்துக்கு காத்திருக்க வேண்டும் இந்த உறவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இந்த பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே? என்னுடைய பொறுமை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், இன்னும் நீர் செயல்படாமல் இருக்கிறீரே, என்ன காரணம் ஆண்டவரே? நான் மிகவும் அதைரியப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் இந்த 84 வசனத்தை வைத்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம். திருமண வயது வந்தும் இன்னும் ஒரு பொருத்தமான ஒரு மணவாளன் மணவாட்டி இல்லை. எவ்வளவு காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் திருமணத்துக்காக? இப்படி அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பேர்? என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீர் எப்பொழுது தண்டிப்பீர்? நீர் நியாய தீர்ப்பின் தேவன் தானே. அப்ப ஏன் நீர் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறீர்? ஏன் இவங்களுக்கு இன்னும் அடிவிலை இல்லை? என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஏன் இன்னும் அடிவிலை இல்லை? ஏன் அவர்கள் அழிக்கப்பட இல்லை? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள். சங்கீதக்காரன் கேட்கும் கேள்விகள், அந்த கேள்வியில நாங்கள் இன்றும் கேட்கிறோம். எங்க நீதி எனக்கு? எங்க நீதி எனக்கு? அநீதியுள்ள உலகத்தில் வாழ்கிறோம். நீர் நீதியின் தேவன், எங்கே எனக்கு நீதி? இப்ப 11வது காரியம் 38ஆம் வசனத்தின்படி, உமக்கு பயந்து நடக்கும்படி நீர் கொடுத்த வாக்குறுதியை உமது அடியேனாகிய எனக்கு நிறைவேற்றி விடுவீர். அங்கேயும் அடியேன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி சொல்லப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதியை ஆண்டவர் ஏன் நிறைவேற்ற வேண்டும்? உமக்கு நான் பயந்து நடக்கும்படி. இன்று இப்படிப்பட்ட காரியங்கள் உபதேசங்களில் ஒருபோதும் சொல்லப்பட மாட்டாது. வாக்குறுதி என்று சொல்லி அது எங்களுடைய சுய நலத்திற்காகத்தான் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இன்றைய உபதேசம். என்னுடைய சுய நலத்துக்காக, என்னுடைய மேன்மைக்காக ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். சங்கீதக்காரன் எங்களுக்கு ஒரு அடியை கொடுக்கிறார், கண்டன வார்த்தைகளை தெரிவிக்கிறார். என்ன கண்டன வார்த்தைகள்? ஆண்டவர் ஏன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்? நாங்கள் அவருக்கு பயந்து நடக்கும்படியாக வாழ்வதற்கு. தேவ பயம் இன்னும் அதிகமாக எங்கள் மேல் வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் வாக்குறுதிகளை பூர்த்தி செய்வார். அவரை இன்னும் அதிகமாக நாங்கள் நேசித்து அவருக்கு பயந்து நடப்பதற்கு. என்னுடைய சுயநலத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமே இல்லை. அதெல்லாம் பிழையான போதனைகள். தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், ஓகே, சோ அதோட 11ஓடு நாங்கள் இதை முடித்திருக்கிறோம். சோ இன்று நாங்கள் பார்த்த 3 முக்கிய காரியங்கள்: சங்கீதக்காரன் தன்னை பரதேசியாக காண்கிறார், 2வதாக சங்கீதக்காரன் தன்னை பாவியாக பார்க்கிறார், 3வதாக தேவனுடைய அடியேனாக பார்க்கிறார். இன்னும் சில அடையாளங்கள் இருக்கு. இதை நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கெனேடிய நேரப்படி, இந்திய இலங்கை நேரப்படி நாங்கள் அதை திங்கட்கிழமை காலையில் பார்க்க போகிறோம். ஆனால் இதே உங்களுக்கு சிந்திக்க வைக்க வேண்டிய இவ்வளவோ காரியங்கள் இதில் உண்டு. ஸோ நான் ஜெபிப்பதற்கு முன் ஞாபகப்படுத்த விருப்பப்படுகிறேன், இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் மார்க் சுவிசேஷ புத்தகத்தை படிக்க போகிறோம். இந்தியா இலங்கை நேரத்தின்படி திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு
கெனேடிய விசுவாசிகளுக்கு திங்கட்கிழமை காலையில் 9 மணி. நாங்கள் மார்க் புத்தகத்தில் இருந்து அரமித்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். 11 காரியங்கள், 11 காரியங்களை படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமை ஆவிக்குரிய அபிவிருத்தி தினமாக நியமிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதற்கு ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கையும் அனுப்பி வைப்போம். விசேஷமாக முதல் முறையாக இன்று எங்களோடு கலந்து கொண்டவர்களுடைய பிரயோஜனத்துக்காக. நான் ஜெபித்த பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம், அபிப்பிராயங்களையும் தெரிவிக்க முடியும். சங்கீதம் 119க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சின்ன விதத்தில் அதை நாங்கள் இன்று இப்பொழுது ருசித்து பார்த்தோம் ஆண்டவரே. அதன் அருமையை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இன்று படித்த காரியங்களை நாங்கள் எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப ஜீவியத்தில், சபை ஜீவியத்தில் கடைபிடிக்க எங்களுக்கு அந்த கிருபை அவசியம் ஆண்டவரே. அந்த கிருபை மிக அவசியம். அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்தரலும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலும். அந்த தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனத்தின் அடிப்படையில் எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். ஓகே, இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுக்கு அபிப்பிராயம்